ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 90 கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச கொக்கோ மிட்டாய் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதை 90 கிட்ஸ் எல்லாம் சாப்பிடாம இருந்திருக்க மாட்டாங்க. இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இதை எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கொக்கோ மிட்டாய் செய்கிறதுக்கு இந்த கல்லையே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த மிட்டாய் சூப்பராக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். தெரியுதில்ல, அந்தளவுக்கு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அதே கப்பால் சர்க்கரை எடுத்துக்க போகிறோம். நான் ஒயிட் சர்க்கரை எடுத்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், சேம் அளவு சர்க்கரை எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு கடாயை வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சு இந்த ஒயிட் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். அது கூட அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் மெல்ட் ஆகும். அதுக்கு அரை கப் தண்ணி ஊற்றிக்க போகிறோம். இது நல்லா மெல்ட் ஆகணும். இதெல்லாம் கொதித்து நல்லா மெல்ட் ஆகணும். இதுக்கும் பாகுபதம் பார்க்கணும். அப்போ தான் கொக்கோ மிட்டாய் செய்யலாம். இப்போது இது கரெக்டாக இருக்கான்னு இதோட கம்பி பதம் பார்த்துப்போம். நம்ம கொதிக்க வச்சதை தண்ணியில் விட்டு பார்த்தோம்னா நல்லா தெரியும். சரிங்க, கரெக்டாக வந்துட்டு இதை நம்ம போட்டு காட்டுறோம். கீழே ஒரு சவுண்டு கேட்குதுல்ல, இதுதான் கரெக்டான கம்பி பதம். இதை நம்ம உடைச்சோம்னா உடையும். உடைச்சோம்னா இப்படி ரெண்டாக உடையும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தால கடலையை குறைப்பாக அரைச்சி வச்சிருந்தால அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இதோட ப்ராசஸ் ரொம்பவும் கம்மி, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா நெய் அப்ளை பண்ணிப்போம். அப்போ தான் கீழே ஒட்டாமல் வரும். கட்டையில் போட்டு நல்லா ப்ரெஷ் பண்ண போகிறோம். இதே நம்ம ஒரு ஷேப்பாக செய்யறதுக்காக நான் இப்படி நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்றேன். இதேமாரி நல்லா தேய்ச்சி விட வேண்டியதான். இது நல்லா நைஸாக ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். இது கார்னரில் உள்ள எக்ஸஸாக உள்ளதை கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ மிதமான சூட்லேயே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து போகிறோம். கட் பண்ணி வச்சிட்டோம்னா ஆறின பிறகு பீஸ் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். இதேமாரி நல்லா கட் பண்ணி விட வேண்டியதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொக்கோ மிட்டாய் வந்திருக்குன்ட்டு. நான் ரொம்ப தின் லேயராக தேய்ச்சிட்டேன், அதனால் ரொம்ப தின்னாக வந்திருக்கு. உங்களுக்கு எந்தெந்த ஷேப் பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.